நான் வந்துட்டேன் கோச்சேசிங்க சார், நான் வந்துட்டேன். உங்களுடைய ரோபோட் எங்க சார்? நான் அதை காம்படிஷனுக்காக ட்ரெயின் பண்றதுக்கு வந்திருக்கேன். வா வா சாச்சா, இங்க பாரு என்னோட ரோபோட். அடடா, பிரமாதமா இருக்கு. எப்படி இருக்க கோஜி அங்கிள்? இது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இது ஃபைட் பண்ணுமா? இவ்வளவு ஒல்லியா இருக்கு, எப்படி? டேய் மருமகனே, அதுக்கு தானே நான் இருக்கேன். இதுக்கு நான் எல்லா வித்தைகளையும் கத்து கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் இது ரிங்குக்குள்ள வர எல்லாரையும் துவைச்சு எடுத்துரும். இங்க பாருங்க ரோபோட்டன, உங்களை யாராவது மேல அடிக்க வந்தாங்கன்னா அப்ப நீங்க இந்த மாதிரி குனிஞ்சு கீழே இருந்து அடிச்சிடணும். ஒரு வேளை யாராவது பின்னாடி இருந்து தாக்குனாங்கன்னா ஜம்ப் பண்ணி காத்துல பின்னாடிக்கு இருந்த ஒரு பஞ்ச் அடிக்கணும். என்ன சரியா புரிஞ்சுதா? சாச்சா, இது ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங். அது மட்டும் இல்ல, இந்த ரோபோட்டுக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. அப்படியா? அப்படின்னா என்கிட்ட போட்டிக்கு வர சொல்ல பாப்போம். வா வா. கோச்சி சிங், இதுக்கு இப்படி எல்லாம் அடிக்க தெரியும்னு எதுக்காக நீ முதல்லயே சொல்லல? சீக்கிரம் வா சாச்சா, காம்படிஷன் இப்ப ஆரம்பிக்க போகுது. பாத்தீங்களா என் ரோபோட் எவ்வளவு ஸ்டைலா இருக்குன்னு? ரோபோட் என்ன ரோபோட்? இங்க இருக்கிற மனுஷங்களையும் பார்க்க ரொம்ப ஆபத்தானவங்களா தான் இருக்காங்க. இங்க வர்றவங்கள பாதி பேர் பெரிய பெரிய பாக்ஸர்ஸா தான் இருப்பாங்க. மைக் செக் 1 2 3. ஹலோ, இங்க வந்திருக்கிற எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நடக்க போற இந்த பிரமாதமான போட்டியில ரோபோட் கூட மோத போகுது. ஒருத்தர் ஜெயிக்க போறாங்க, ஒருத்தர் அடி வாங்க போறாங்க. சரி, போட்டி ஆரம்பிக்கலாமா? முதல்ல வர போறது டாக்டர் கோஜியோடைய ஸ்டீல் ரோபோட். சின்னதா தான் இருக்கு, ஆனா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இது எங்களோட பிரமாதமான அற்புதமான அழகான ரோபோட். இதுக்கு ட்ரைனிங் கொடுத்தது நான் தான். இது எல்லாருக்கும் அடிச்சு துவைச்சு காய போடுறோம். பல்லே பல்லே. இப்போ இதுக்கு போட்டியா வர போறது பெரிய பலசாலியான ரோபோட். இப்ப நம்ம வரவேற்க போறது மன்மோஜியோடைய ரோபோட். அட கோச்சி சிங், நான் வேற இத ரொம்ப பெருமையா பேசிட்டேனே. இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு? வா கோஜி வா, என்னோட கண்டுபிடிப்பை வச்சு நான் இன்னைக்கு உன்னை தோக்கடிக்க போறேன். மன்மோஜியோடைய இந்த கண்டுபிடிப்பை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. திருப்பி அடி. பாத்தீங்களா, மன்மோஜியோட ரோபோட் ரொம்ப புத்திசாலித்தனமா கோஜியோட ரோபோட்ட ஒரே ஒரு அட்டாக்ல அவன் முன்னாடி முட்டி போட வச்சிடுச்சு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. கோஜி அங்கிள் பாத்தீங்களா, மன்மோஜி அவனோட ரோபோட்ட அவனோட குரலால கண்ட்ரோல் பண்றான். அவன் அவனோட ரோபோட்டுக்குள்ள வாய்ஸ் ரெஸ்பாண்டிங் டெக்னிக் ஆக்டிவேட் பண்ணிருக்கான் போல. ஸ்லைன் கிக். இப்போ சுழட்டி போட்டு ஆடி. பிரமாதம். முதல் ரவுண்ட்லயே மன்மோஜியோட ஆபத்தான ரோபோட் கோஜியோட ரோபோட்டை துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு தூக்கி சுருட்டி போட்டு தோக்கடிச்சிட்டான். இத பார்க்கும்போது இன்னைக்கு இந்த போட்டியில ஜெயிக்க போறது ஓஜி சிங்கோடைய ரோபோட். எந்த ரோபோட்டாலையோ என் ரோபோட் கூட சுத்தமா போட்டி போடவே முடியாது. இனிமே ஃபன்டூஸ் நகரத்தை நான் தான் ஆள போறேன். எல்லாரும் என் முன்னாடி மண்டியிட போறாங்க. இந்த மன்மோஜியோடைய கண்டுபிடிப்ப யாரால தோக்கடிக்க முடியும்?
இப்படி நடக்கவே கூடாது. எல்லாருடைய கதையையும் முடிச்சு ஆ, ஆ. காப்பாத்துங்க. முதல்ல அந்த கோஜியுடைய கதையை முடி. ஆ, காப்பாத்துங்க. கோஜி அங்கிள் அங்கிருந்து ஓடிருங்க சீக்கிரம். ஆ, இல்ல. அவனை தூக்கி வீசு. டேய் மருமகனே, இவன் கோச்சை சிங்க விட மாட்டான் போல இருக்கு. சீக்கிரமா ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா. ஒருவேளை நம்ம மன்மோஜியோட வாயை அடைச்சிட்டோம்னா அவனால ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடடா, ரொம்ப நல்ல ஐடியா மருமகனே. ஒருவேளை அவனால எந்த ஆர்டரையும் கொடுக்க முடியலன்னா அந்த ரோபோட்டால எதுவுமே பண்ண முடியாது. ஆ, ஆனா நாம இதை எப்படி பண்ண போறோம்? நீங்க அவனோட ரோபோட்டை பிஸியா வச்சுக்கோங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இது ரொம்ப நல்ல பிளான். என்ன நீ என்ன சொன்ன? மன்மோஜி, நான் உன்னை எப்பவுமே ஜெயிக்க விட மாட்டேன். அப்படியா பத்திஜே? என்னோட கண்டுபிடிப்புக்கு முன்னாடி நீ ஒரு சின்ன எறும்பு மாதிரி. உன்னை நான் என்னோட ஒரு கையிலேயே நசுக்கி போட்டுடுவேன். கண்டிப்பா நான் உங்க எல்லாரையும் பழி வாங்குவேன். இந்த பத்திஜாவுடைய கதையை முடி. இது வந்துட்டேன். அவன அடி. அடடா, பிரமாதம் மருமகனே, பிரமாதம். நாம அவனை அடிச்சிட்டோம். இப்ப வா பார்க்கலாம், வா இரும்பு மண்டையா. இவ்வளவு நேரம் இங்க ஆடிட்டு இருந்தியே, இப்ப என்ன பண்ண போற? உன்னோட ஓனரோட வாய அடைச்சிட்டோம். என்னப்பா பயந்துட்டியா? வா 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 வா. ஷேடோ ஃபங்க்ஷன் ஆக்டிவேட்டட். இங்க என்ன நடக்குது? பத்திஜா, மன்மோஜி ஷேடோ ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணிட்டான். அப்படின்னா என்னது? அப்பனா மன்மோஜி என்ன பண்றானோ அதே மாதிரி அவன் ரோபோட்டும் பண்ணும். கரெக்டா? அட ரோபோட் அண்ணே, நான் சும்மா விளையாடுனேன், அவ்வளவுதான். தெரியாம மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன நான் தோத்துருவான்னு நினைச்சிட்டீங்களா? அது நடக்காது. மன்மோஜியுடைய கண்டுபிடிப்ப இங்க யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. அட இது ஃபண்டூஷ் நகர் இல்ல? இப்ப நீங்க 3 பேரும் உங்க ஊர் அடியறத உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. அட கோச்சை சிங்க, என்ன ரோபோட் செஞ்சிருக்க நீ? அந்த மன்மோஜி மாதிரி ஷேடோ டெக்னிக் இல்ல வாய்ஸ் கண்ட்ரோல் டெக்னாலஜி எதுக்கு நீ வைக்கல? இதெல்லாம் காம்படிஷன் ரூல்ஸ்க்கு எதிரானது. ஆமா மாமா, அங்க பாருங்க. அட கடவுளே, அந்த மன்மோஜி ஊர அழிக்க ஆரம்பிச்சுட்டான். தப்பிச்சுட்டான். பிரமாதம் மருமகனே. கோச்சி சிங் சாரு, சீக்கிரமா ஏதாவது வழி சொல்லு. அந்த மன்மோஜியோட ரோபோட்டை எப்படி தடுக்கிறது? மன்மோஜியோட ரோபோட் மிஷின் தான். ஆனா அதோட நடவடிக்கை எல்லாம் மனுஷங்க மாதிரி இருக்க. மன்மோஜி சொல்றத வச்சுதான் அது நடந்துக்குது. எனக்கு என்னமோ மனுஷங்க மாதிரி நடந்தாதான் அதை தடுக்க முடியும்னு தோணுது. அப்படின்னா அப்படின்னா நான் அந்த ரோபோட்டுக்குள்ள போய் அதோட கண்ட்ரோலை என்கிட்ட எடுக்க போறேன். அப்புறம் நான் அந்த மன்மோஜியோட வாய்ஸை கட் பண்ணி அப்புறம் ஷேடோ ஃபங்க்ஷனை டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். நீ ரொம்ப சரியா சொன்ன பத்திஜா. இப்ப அடிக்க போறேனா சிக்ஸர். அடடா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட, இந்த பத்திஜா எங்க இங்க வந்தான்? ஆனா இந்த சின்ன எறும்பால என்னுடைய ரோபோட்டை எதுவும் பண்ண முடியாது. அட, இங்க நிறைய பட்டன்ஸ் இருக்கே. எது அமுக்குறது? ரோபோட், அந்த பத்திஜாவோட கதைய உள்ள வச்சு முடிச்சிடு.
நீ இப்ப எதுக்காக தலையாட்டிக்கிட்டு இருக்க? நான் சொல்ற கமாண்ட்ஸ் படி நடந்துக்கோ. சிஸ்டம் கன்ஃபியூஸ்ட், சிஸ்டம் கன்ஃபியூஸ்ட், சிஸ்டம் கன்ஃபியூஸ்ட். நான் உன்னோட பாஸ். நீ என்னோட ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். டே மருமகனே, தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதாகணும். என்ன சொல்றீங்க மாமா? சரிதான் மருமகனே.